பிஸ்மில்லா. இது பாப்பாவூர் நாகப்பட்டினம் பிரிட்ஜ்ல இருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வருது பாப்பாவூர் தர்கா. இது பாப்பாவூர் அப்படின்றாக்கா இங்க அடங்கியிருக்கக்கூடியவங்க ஷேக் தாவூத் வலியுல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அடங்கியிருக்காங்க. இவங்களுடைய துவா பரக்கத்துல இங்க உள்ள வரக்கூடியவர்களுக்கு நோய் நிவாரணம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா பரக்கச் செய்யட்டும். இவங்க ஆக்சுவலி ஈரான்ல இருந்து வருகை தந்தவங்க. இவங்களுடைய வரலாறை பார்க்கும்போது முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லா இவங்க எல்லாம் ஒரே ஊரு ஒரே காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இவங்க எல்லாமே அரபிகள் வியாபாரத்துக்காக அரபு நாட்டு வழியா வந்தவங்க. இந்த சைடில் கடற்கரை வழியில வந்து இங்க வந்து தங்கியிருக்காங்க. இவங்க ஒரிஜினல் ஈரானி. இந்த தகவல்கள் எல்லாமே கூகுளில் எடுத்தது. அந்த மக்கள் இங்க வந்து அவளி அடங்கியிருக்காங்க. இப்ப சந்தனக்கூடுடைய காலம்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி சந்தனக்கூடு, அதுக்காக மக்கள் வருகை தந்திருக்காங்க. இதுல என்னுடைய உறவினர் ஒருத்தர் தன்னுடைய தேவையை நிறைவேறணும்னு துவாச்சிங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன தொகுப்பு அமௌண்ட் கொடுத்து இவங்களுக்கு இளைஞர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்றாரு. அதுக்காக நானும் என்னுடைய நண்பர் கோஸ் அமீன் வந்தோம். அவர் கொடுத்துட்ருக்கோம், இங்கே உள்ள மக்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல எப்படின்னாக்கா நாகப்பட்டினம் பிரிட்ஜ் ஏறினதுலேருந்து இந்த ஊர் வர்ற வரைக்கும் கொடுத்துறேன் வர்ற ஊர் வரைக்கும் ஒன்றும் சாப்பாடுக்க வழி இல்லை இந்த ஊரில். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஊர். அந்த கஷ்டமான ஊரில் மக்கள் பாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லை. அந்த மக்களுக்கு இங்கே வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லது. பிரித்து கொடுப்பா, ஒன்று கொடு, ஒன்று எடுத்துக்கொடு கொடு. மக்கள் அந்த மாதிரி வந்த இடத்துல வந்து கொடுக்கறதுக்காக நம்ம நண்பர் கொடுத்துட்ருக்காரு. அது அங்கேருந்து வர வழிலாம் கொடுத்துட்டு வர்றோம். ஒரு கொடுத்து மாதிரி கொடுங்கன்றாரு. நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய பெட்ரோல் செலவு மாத்திரம் நம்ம பொறுப்பேற்றுக்கிறது. பாக்கி மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த வகையில் நம்ம நண்பரோட வந்தோம், கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அவருடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கட்டும். இந்த அவுலியாக்களுடைய துவா பரக்கத்தில் அப்படியே திரும்ப மக்கள் நோய் நல்லா ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுடைய தேவைகளும் நல்லா ஆகட்டும், நம்மளுக்கு நல்லா நடக்கட்டும். அவுலியாக்களுடைய துவா பரக்கத்தைன்னு கேட்டுக்குவோம். மக்கள் இந்த ஏரியாவில் தான் கரெக்டாக கொடுக்கணும். ஏண்டா இந்த ஏரியாவில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. பாருங்க, அவங்க சாப்பாடுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம போதுமான ஆளுகளுக்கு சாப்பாடு இருக்குது, போதுமான சாப்பாடு இருக்குது. மேற்கொண்டு இல்லைன்னா கூட அங்கே உள்ளவங்களுக்கு காசு கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு கொடுத்துடலாம். ஏண்டா கொடுக்கக்கூடிய நண்பர் சகோதரர் அவர் கொடுக்க சொல்லி சொன்னார். அதுக்காக நானும் கோஸ் நூர்ல மீன் நண்பர் வந்திருக்காரு. அவர் போந்துட்டு இருக்காரு. 1 மணி நேரம் தான் எங்களுக்கு. கூத்தாநல்லூர்லேருந்து கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் தான் காட்டுது. 1 மணி நேரத்தில் வந்துடலாம், சொகுசாக வந்துடலாம். எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும். வரக்கூடியவர்கள், உணவு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஊரில் வந்து கொடுங்க. தேவைப்படக்கூடியவர்கள் இங்கே சாப்பாடோ டீயோ எதுவுமே கிடைக்காத சூழ்நிலை. இங்கேருந்து அவங்க சாப்பாடு டீ குடிக்கிறதுனா கூட 1 கிலோமீட்டருக்கு மேலே ரோட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை உள்ள ஊர். ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாத்திரம் மருந்து பிச்சை போட்டுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இப்போ நானும் நண்பரும் வந்தவங்க வந்து இன்னைக்கு உள்ள சேவைகளை கொடுத்துறோம். பாக்கி அவர் கொடுத்த அமௌண்ட் இருக்குது, மற்றவங்களுக்கு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியால் மனிதர்கள் மனம் குணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அழகாக நிற்க வச்சு கொடுக்குறோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய சகோதரர்கள் இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு நியத்துள்ளவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊரை தேர்ந்தெடுத்து கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்லேயும் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு போராடுறாங்க. ஆனால் அந்த ஊரில் சாப்பாட்டு கடைகள் இருக்குது. இந்த ஊரை பொறுத்தளவுக்கு கடைகள் இல்லை, சாப்பாடும் இல்லை. ஆனால் மக்கள் எதை நம்ம வந்து தங்கியிருக்காங்கன்னு தெரியலை. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை இங்கே எங்களுக்கு பட்டினி இல்லாமல் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் பறக்கச் செய்யட்டும், மக்கள் நல்லா இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். மக்கள் என்னடா இதில் என்ன செய்கிறாங்க, தவறு செய்கிறாங்கன்னாக்கா திருப்பி வந்து வாங்குறாங்க. அது பெரிய தப்பு பண்ணுறாங்க. அதான் என்ன பண்ணுறது, மக்கள் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஷேக் ஃபரீது, ஓகே தம்பி, இது நாகப்பட்டினத்துல இருந்து பாப்பா ஊர் அப்படிம்பாங்க, பாப்பா கோயில் அப்படிம்பாங்க, பாப்பா கிராமம் அப்படிம்பாங்க. இவங்க இங்கே அடங்கி இருக்கக்கூடியவங்க பேர் ஷேக் தாவூத் வலியுல்லா அல்லாஹ்வுடைய நேசர். இதுக்கு முன்னாடி பள்ளிவாசல் இருக்குது. ஓகே, ஹைர் இன்ஷா அல்லாஹ். இந்த தகவலை மக்களுக்கு சொல்லணும், தெரிஞ்ச சகோதரர்கள் உதவி செய்யட்டுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வெளியிடறமே தவிர பாக்கி வேற ஒன்றும் இல்லை. முகமது அரஃபாத், வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள், சந்தோஷம்.
திருப்பி இங்கேருந்து திருப்பி வச்சுட்டு நான் தூரத்தில் நிற்கிறேன், திருப்பி வச்சுட்டு திருப்பி வந்து வாங்குறாங்க. என்ன பண்ணுறது? அப்படி என்ன பண்ணுறது? அவங்களே திருத்த முடியாது. ஏதாவது தான் முடிச்சு அவர் பை காலி ஆயிடுச்சு. மக்கள் பத்தாது, என்ன பண்ணுறது? அவ்வளோதான், முடிச்சுக்க அமீன், அமீன் முடிச்சுக்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ். பார்க்கக்கூடிய சவர்கள் இந்த மாதிரி ஊர்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் கொடுங்க. தேவையில்லாதவங்களுக்கு கொடுக்குறோம்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, வாங்கி வச்சுட்டு அதை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் விற்கிறாங்க. அதை என்ன பண்ணுறது? அவங்களுடைய நேச்சுரலு. சரி, இன்ஷா அல்லாஹ். நம்ம யாரும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொடுங்க. ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். பார்த்தமைக்கும் நன்றி, சந்தோஷம். அல்ல முகமது சொல்லா.